Good morning, students. Today we are going to learn a new topic, chapter 5, working with typical operating system. We are already know about what is operating system. In last class we saw that operating system na enna, uses enna, advantage enna, disadvantage enna, என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, லைசன்ஸ் பேஸ்டு என்ன இருக்குது, ஓப்பன் சோர்ஸ்லாம் என்ன இருக்குது, இதெல்லாமே பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபுல்லாக படித்தாச்சு. இப்போது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த லெசன்ஸில் படிக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஜென்ரலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் என்ன சொல்லியிருக்கோம்? இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர், ஆமாவா? அதுதான் சொல்லியிருக்கோம். அதுதான் தெரியும் நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுதான் டெஃபினேஷன்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். An operating system is a system software that enable the hardware to communicate and operate with other software. It also acts as an interface between the user and the hardware and control the overall execution of the computer. இங்கே என்ன அதே தான் திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலே திருப்பி இதே விஷயம் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹார்ட்வேர் அதோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேரு, மேலே வந்து யூசர். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? யூசர் நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலியமாக ஹார்ட்வேர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கம்யூனிகேஷன்ஸ் பேஸ்டாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் as டிஸ்கஸ்ட் இன் ப்ரீவியஸ் சாப்டர். அவங்களே சொல்லிட்டாங்க, இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் படித்தாச்சு அப்படின்ட்டு. என்னென்ன? memory management, process management, device management, file management, security management, control overall the system performance, error detecting aids, coordinations between other software and users. ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம். ஒவ்வொன்றும் ஒரு கொஷின்ஸாகவும் நமக்கு வந்திருக்கு. The most popular operating systems are follow. என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னா விண்டோஸ் சீரீஸ், ஆண்ட்ராய்ட், iOS, லினக்ஸ். இதெல்லாமே விண்டோஸ் சீரீஸ் எதுக்குன்னா ஃபார் டெஸ்க்டாப் அண்டு லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், iOS ஆப்பிள் ஃபோன்ஸ், ஐபேட் அண்ட் ஐபோட் இதுக்கெல்லாமே யூஸ் ஆகுது. தென் லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஃபார் டெஸ்க்டாப் அண்ட் சர்வர். ஸோ இதில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, மேபி 2 மார்க்ஸ் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எவ்ரி கம்ப்யூட்டர் நீட் ஆன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் டு ஃபங்க்ஷன். மைக்ரோசாஃப்ட் விண்டோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் graphical user interface. Multiple applications can execute simultaneously in Windows and this is known as a multitasking. மல்டிடாஸ்கிங்னால் நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு தேவைப்படுது. அது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்னு சம் ஆப்ரேஷன்ஸ், ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அங்கே நமக்கு அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. மைக்ரோசாஃப்ட் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸாக இருக்குது. எதை பேஸ் பண்ணினா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ணி, கை கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த மைக்ரோசாஃப்ட் one of the popular operating systems. Multiple applications can execute simultaneously in Windows. அதாவது மோர் தென் ஒன் ப்ராசஸை அட் அ டைமில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதான் மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் இங்கே பண்ண முடியுது அப்படி சொல்லியிருக்காங்க. வேரியஸ் வேர்ஷன்ஸ் அதுக்கு முன்னே இங்கே முடிச்சுட்டு அப்புறம் வரணும். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் போத் கீபோர்ட் அண்ட் மவுஸ் ஆஸ் இன்புட் டிவைஸ். மவுஸ் இஸ் யூஸ்டு டு இன்ட்ராக்ட் வித் விண்டோஸ் பை கிளிக்கிங் பை ஐகான்ஸ். கீபோர்ட் இஸ் யூஸ்டு டு என்டர் ஆல்ஃபபெட்ஸ், நியூமெரிக்கல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ விண்டோஸில் வந்து இன்புட்டுக்காக மவுஸும் கீபோர்டு யூஸ் பண்ணுறோம். மவுஸ் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுது
ஐகான்ஸ் வந்து கிளிக் பண்ணுறதுனால கீபோர்டு வந்து என்ன இருக்குன்னா ஆல்ஃபபெட்ஸ் நியூமரிக்ஸ் இதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வச்சு விண்டோஸில் அப்படின்னா access applications on the computer. Applications on computers அப்படிங்கும்போது ப்ரீடிஃபைன்ட் ஆப் அப்படிங்கும்போது என்னென்னு சொல்லுவாங்க, வேர்ட் ப்ராசஸிங், கேம்ஸு, ஸ்ப்ரெட்ஷீட்டு, கேல்குலேட்டர்ஸ் இதெல்லாமே தான் ப்ரீடிஃபைன் சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இல்லையா. ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. லோட் எனி நியூ ப்ரோக்ராம்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர். ஒரு நியூ ப்ரோக்ராம் ஏதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஓஎஸ் வந்து யூஸ் ஆகுது. மேனேஜ் ஹார்ட்வேர் சச் அஸ் பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், மவுஸ், டிஜிட்டல் கேமராஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நான் ஹார்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஓஎஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை ஃபார் என்னென்ன க்ரியேட் பண்ணுறதுக்கு, மாடிஃபிகேஷன்ஸ், சேவிங், டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே எனக்கு இந்த ஓஎஸ் நீடடாக இருக்குது. Then change computer settings such as color scheme, screen savers for your monitor etc. உள்ளே நடக்கிற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸுமே நம்ம ஓஎஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கிறோம். வித் ரெஃபரன்ஸ் டு த டேபிள் 5.1 let us see the versions of Windows operating systems. என்னென்ன மாதிரியான வேர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில், எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, எது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, எப்படிலாம் வேர்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஷின்ஸு. எவ்ரி இயர் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை படிச்சுக்கணும். வேரியஸ் வேர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸு. இதே மாதிரி அழகழகாக டயக்ராம் போடணும் அப்படின்லாம் நெசசிட்டி கிடையாது. பட் இதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா வேர்ஷன் இது. லோகோ கண்டிப்பாக நம்ம வரைஞ்சி தான் ஆகணும். பட் ரொம்ப டயக்ராம் பண்ணி அழகாக கொடுக்கணுங்கலாம் கிடையாது. இயர் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி ஆகணும். ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கோங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதி ஆகணும். ஓகேவா? ஸோ வேர்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் போடணும். நான் சொல்கிறது அழகாக வரைஞ்சிட்டு இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்களே அப்படின்ட்டு வரையாமல் விட்றாதீங்க. வரையணும்ப்பா, வரையாமல் விட்டுறாதீங்க. வேர்ஷன்ஸு, லோகோ, இயரு, ஃபியூச்சர்ஸு. பாதி பேர் நான் ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற கொஷின்ஸ் நான் கொடுத்துருந்தேன். என்னென்ன இயரில் நமக்கு என்னென்ன கம்ப்யூட்டர் வந்து வந்திருக்கு அப்படின்னு. பட் அதுக்காக அந்த கொஷின்ஸ்க்கே பாதி பேர் இயரெல்லாம் ஸ்பெசிஃபிக் பண்ணவே இல்லை. பட் என்ன காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அதையுமே நீங்கள் கொடுக்கல. ஸோ அது மாதிரி எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எழுதுங்க. எல்லாமே கரெக்டாக அந்த கொஷின்ஸுக்கு என்ன தேவையோ, என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மார்க் எங்கேயுமே அவங்க குறைக்க மாட்டாங்க. நீங்கள் தேவையில்லாமல் அவங்க மார்க் குறைக்கிறதுக்காக நீங்கள் வழிவகை செஞ்சிடாதீங்க. நீங்களே அவங்க என்ன கொஷின் கேட்டாங்க, அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன, ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக முடிக்கணுமா முடிச்சிருங்க, இல்லை லென்த்தியாக எழுதணுமா எழுதுங்க. அங்கே என்ன தேவையோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஓகே. வேர்ஷன்ஸ், லோகோ, இயரு, ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். கரெக்டாக எழுதுங்க. விண்டோஸ் வேர்ஷன்ஸ் என்ன வேர்ஷன்ஸ்னால் 1.x. எந்த இயர்னு 1985 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா அப்போ தான் கை கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 16-bit ப்ராசஸரில். மவுஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் அஸ் அன் இன்புட் டிவைஸு. இது ரெண்டுமே 1985 தான் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 2.xல 1987 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போர்ட் என்னது, மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் விண்டோஸு. நம்ம பண்ணுறோம் இல்லையா, க்ளோஸ், மினிமைஸ், மேக்ஸிமைஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த விண்டோவை, இந்த ஸ்க்ரீனை, அது அந்த இதை வந்து 1987 சப்போர்ட் பண்ண வந்திருக்கு சிஸ்டம். கண்ட்ரோல் பேனல் ஃபீச்சர்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு வித் வேரியஸ் சிஸ்டம்ஸ் செட்டிங்ஸ் அண்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸு. கண்ட்ரோல் பேனல்ஸ் இருக்குது இல்லையா நம்மளோட கம்ப்யூட்டரில். ஸோ அது வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதில் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. கஸ்டமைஸ் ஆப்ஷன் என்ன, நம்ம என்ன பர்டிகுலர் ஏரியா ஒர்க் பண்ணுறோமோ அதை பற்றின வித்து, ஹைட்டு இதெல்லாமே இருக்கும். அதுதான் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. தென் விண்டோஸ் 3.x அப்படிங்கிறது அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1992. ஸோ இயரை மிஸ் பண்ணிடாதீங்க, வேர்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க, மாற்றி எழுதிடாதீங்க.
இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் மல்டிடாஸ்கிங் என்னது சைமல்டேனியஸாக நம்ம ஒர்க் பண்ணுறது தான் மல்டிடாஸ்கிங்கு. இது தென் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 256 வந்து கலர்ஸை வந்து அவங்க நம்மளோட சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோர் மாடர்ன் கலர்ஃபுல் லுக் டு த இன்டர்ஃபேஸ். கலர்ஃபுல்லாக இருந்தால் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாட்டு வந்து 1992 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. விண்டோஸ் 95, ஸோ 1.x 2.x 3.x, தென் வந்து 95 இப்போ என்ன 1995 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ்டு ஸ்டார்ட் பட்டன், த டாஸ்க் பார், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ஸ்டார்ட் மெனு. தென் இன்ட்ரடியூஸ்டு 32-bit ப்ராசஸர் அண்ட் ஃபோக்கஸ்டு மோர் ஆன் மல்டிடாஸ்கிங். 32 பிட்லேருந்து இங்கே 16 பிட்லேருந்து இங்கே 32 பிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மோர் மல்டிடாஸ்கிங்கில் ரொம்ப இன்னும் வேறு ஏதாவது பண்ணல முடியுமா அப்படின்றத ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில். தென் விண்டோஸ் 98 நம்மளாம் பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது விண்டோஸ் 98 தான் இல்லையா. எந்த இயர்னால் 1998 தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னது இன்டகிரேஷன்ஸ் ஆஃப் த வெப் ப்ரௌசர் வித் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு. நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ தான் அந்த 1998 தான் அந்த எக்ஸ்ப்ளோரரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க வெப் ப்ரௌசராக. தென் DOS gaming began to disappear as Windows based on games improver. முன்னாடி என்னென்னா டாஸ்னால் என்ன நமக்கு தெரியும், MS DOS சிங்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இல்லையா, சிங்கிள் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அந்த சிங்கிள் சைட்லேருந்து அதை பேஸ் பண்ணி இல்லாமல் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணியும் கீபோர்டு யூஸ் பண்ணியும் நம்மளால் கேம் விளையாட முடியும் அப்படிங்கிறது நம்ம 1998 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாஸ் இல்லாமல் ஒரு கம்பெனி வந்திருக்கிறாங்க. ப்ளக் அண்ட் ப்ளே ஃபியூச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ். ப்ளக் அண்ட் ப்ளேனா என்ன பண்ணுவோம், பாஸ் பண்ணிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளே அண்டு ஃபியூச்சர்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ். அந்த மாதிரி வேர்ஷன்ஸை வந்து 1998 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் NT designed to act as a servers in network. விண்டோஸ் மீ 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட் இன்ட்ரடியூஸ்ட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ரெக்கவரி டூல். ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து தானாகவே அந்த எரர்லேருந்து ரெக்டிஃபை ஆகிட்டு ரெக்கவர் ஆகிட்டு வரணும், அந்த மாதிரி டூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. விண்டோஸ் 2000 தான் இயரு. Served as an operating system for business desktop and laptop systems. 4 versions of Windows 2000 were released. Professional another business desktop and laptop systems, server, both web server and office server. Advanced server for line of business applications and data center server for high traffic computer networks. ஸோ அந்த 2000 தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிஸ்னஸ் லேப்டாப்ஸ் வந்துருந்தது இல்லையா, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது 2000 தான் வந்திருக்கு. ப்ரொஃபஷ்னலாக அதாவது பிஸ்னஸ் பேஸ்டாகவும் வெப் சர்வர் பேஸ்டாகவும் தென் அட்வான்ஸ்டு சர்வர் டேட்டா சென்டர் இந்த மாதிரி எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணது விண்டோஸ் 2000 தான். விண்டோஸ் XP 2001 என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ் 64-bit ப்ராசஸர். ஃபஸ்ட்டு 16-bit, தென் 32-bit அண்ட் தென் இப்போது 64-bit ப்ராசஸர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இம்ப்ரூவ்டு விண்டோஸ் அப்பீரியன்ஸ் வித் தீம்ஸ் அண்ட் ஆஃபர்டு ஸ்டேபிள் வேர்ஷன்ஸ். அது இன்னும் அட்ராக்டிவாக கொண்டு வந்திருக்குது 2001 தான். விண்டோஸ் விஸ்டா அது 2006 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்டேட்டட் த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸ். ஸோ இதோட ஒரு கம்பெனி வந்தது 2006 விண்டோஸ் விஸ்டா. விண்டோஸ் 7 இது 2009 வந்திருக்கு. பூட்டிங் டைமிங் வாஸ் இம்ப்ரூவ்டு. இன்ட்ரடியூஸ்ட் நியூ யூசர்ஸ் இன்டர்ஃபேஸ் லைக் ஏரோ பீக், pinning programs to taskbar, handwriting recognition, etc. and Internet Explorer 8. ஸோ பூட்டிங் டைமிங் வாஸ் இம்ப்ரூவ்னா அதை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா நம்மளோட சிஸ்டமை, அதுக்கு வந்து டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா நியூ யூசராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா பின்னிங் ப்ரோக்ராமர்,
இது மாதிரியெல்லாம் வந்து டாஸ்க் பார் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. விண்டோஸ் 8 என்ன விண்டோஸ் 8ல 2012 ஏன்னா விண்டோஸ் 8 இஸ் ஃபாஸ்டர் தென் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். ஒவ்வொரு அப்டேஷன்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பழைய இன்ஃபர்மேஷனும் இருக்கும், அதை பற்றின ஓவர் கம் பண்ண திங்ஸும் வந்திருக்கும், அதுதான் அப்டேஷன்ஸு. ஸோ நம்மளோட சிஸ்டம் சார்லஸ் பாபேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது கம்ப்யூட்டர்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதில் எப்படி ஒவ்வொரு திங்ஸாக சிபியூனா என்ன, ப்ராசஸர் எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு திங்ஸுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்னொன்று பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டுருக்கோம், அப்டேட் பண்ணி வேர்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. So then start button was removed. Windows 8 takes better advantage of multi-core processing, solid state drives, touch screens and other alternative input methods served as a common platform of mobile and computer. So 2012 introduce பண்ணிக்கிறது என்னென்னா டச் ஸ்க்ரீனு, தென் சாலிட் ஸ்டேட் அதாவது கலரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறது, தென் இன்புட் மெத்தட் என்னவோ அது மாற்றிருக்கிறாங்க. மொபைல் கம்ப்யூட்டர் போதும் அப்படின்ற மாதிரி 2012 வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. தென் விண்டோஸ் 10 அதே எப்படின்னா 2015 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ஆடட் அகெயின், மல்டிபிள் டெஸ்க்டாப், சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் குயிக் ஆக்ஷன்ஸ், கோர்டானோ வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டண்ட். அதாவது என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம வாய்ஸ் மெசேஜ் நம்ம வாய்ஸில் ரெகக்னைசேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த சிஸ்டம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் உங்களுக்கு வந்து இவ்வளோத்தையும் எழுதணுங்க நெசசிட்டி கிடையாது. எனி 5 இல்லை எனி 7 அது மாதிரி கொடுக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதணும். பட் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதனால தான் எல்லாத்தையுமே சொன்னேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு 5 or 7 உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து எழுதலாம் தாராளமாக. பட் வேர்ஷன்ஸ் அதில் இயர் அதெல்லாம் மஸ்ட் இம்பார்ட்டன்ட், கரெக்டாக நோட் பண்ணணும், இல்லைனா சுழிச்சு மார்க்கு போயிடும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.